வார ராசி 16ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரை இப்போ போர் நடந்துட்டு ஸோ ஈரான். ஸோ இதோட உக்ரம் எப்படி இருக்கும், நிறைய பிளானட்ஸ் வந்து அப்படியே அடுத்து வந்துட்டு இருக்கிறது ஒரு பெரிய கொடுமையான விஷயம். மீனத்தில் இருக்கும்போது கடல் சார்ந்த பகுதிகள் சனி வந்து உத்திரட்டாதியிலே இருக்கிறதும், இப்போ சூரியன் சனி வந்து 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரை பெரிய ஒரு லெவலில் வந்து இந்த அட்டாக்கிங் கொஞ்சம் ரிலீவ் ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும் அடுத்த இன்னொரு ஒரு வாரம் 10 நாளில் வந்து செவ்வாயும் சனியும் மீட் பண்ணுற ஒரு காலகட்டத்தில் வந்து பெரிய ஒரு சில உலக நாடுகள் வந்து எங்கள் சைடு ஒன்றும் வரமாட்டாங்க, ஒன்றும் ஆகாதுன்னு நினச்சிட்டு இருந்த இடத்துலையும் வணக்கம் நேயர்களே, கடவுள் ஒரு டிவி நேயர்களுக்கு லட்சுமண வணக்கங்கள். இப்போ நான் பார்க்க போகிறது வார ராசி பலன் 16ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்தை பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கணும், மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை வந்து மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சந்திரன் வந்து உங்கள் 8ல் போகும். கொஞ்சம் திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே நேரத்தில் வந்து 2ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 9ல் பிரயாணிக்கிற அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் சனியும் சூரியனும் அந்த ஒரு ஜாயிண்ட் ஆகிற ஒரு காலகட்டங்கள் ரொம்ப எமோஷன்ஸையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் உருவாக்கிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேஜராக வந்து உங்களுக்கு 3 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன். ஸோ 3, 12ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து வக்கரமாக போகும்போது கொஞ்சம் பிடிவாதங்கள், சில நேரம் சோம்பேறித்தனங்கள் அதிகமாக இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஒரு விஷயம் வந்து வேகமாக நடக்கலைங்கிற ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன ஈகோ கிளாஷஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 4 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 9ல் உச்சமாக இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அதனால சொத்துக்கள் ஏதாச்சும் வாங்கணுங்கிற எண்ணங்கள், லோன் போட்டு ஒரு சொத்துக்களோ வண்டி வாங்கணும் அமையிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 5 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 8ல் போகிற இந்த ஒரு காலகட்டம். கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. குழந்தைகள் கொஞ்சம் இடவடமாக பேசுகிறது, எமோஷனலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்களும் கோவப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் தொழில் ரீதியான விஷயங்களை பெரிய டெசிஷன் எடுக்கும்போது 1க்கு 4 வாட்டி யோசித்து எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய அலைச்சல்கள் இருக்கும். இதுவரை வேலையில் வந்து சுணக்கமாகவும் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருந்த வேலைகள் ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் அடித்து பிடிச்சி பண்ணுற மாதிரி விஷயங்கள், இரவு கண் விழித்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின் எடுத்து ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. 7ஆம் அதிபதியான சனி. ஸோ 7ஆம் அதிபதியான சனி வந்து 9ல் இருக்கும்போது கொஞ்சம் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயம், கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்பா சார்ந்த உறவுகளுக்காக வந்து கொஞ்சம் வந்து வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கணும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். உங்களுக்கு வந்து 7, 8ஆம் அதிபதியாகவே அவரே வரும்பொழுது அது 9ல் இருக்கும்போது பிரயாணங்கள் போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 8ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம், மாமியார் வீட்டில் தான் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. உங்களுடைய 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து உச்சமாக இருக்கும்போது நல்ல லாபங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்க, வெளி மாநிலங்களில் இருக்கவங்க, அப்பா சார்ந்த சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, நல்ல பணம் வர்றதுக்கான வாய்ப்பு. ஏதாவது அப்பாவுடைய சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் கேஸ் நடந்துட்டுனா இப்போ போய் பேசும்போது அது அவுட் ஆஃப் த கோர்ட்டில் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க, இதுவரை 10 பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். கடக லக்னமாக இருந்து சூரியன் வந்து உங்களுக்கு 2ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது பிரயாணங்களாக நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பணம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். பேசும்போது கொஞ்சம் கோபமாக பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்குறது 3, 12ஆம் அதிபதியான புதன் 8ல் வக்கரமாக இருக்கும்போது தேவையில்லாத ஒரு விஷயங்களை கற்பனையிலேயே வந்து ஐயோ இப்படி ஆகிடுமா அப்படியான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ ஆகியே இருப்பீங்க. இல்யூஷன் சொல்லுவோம், கற்பனையிலே வந்து வருத்தப்பட்டுக்கிறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தூக்கி போட்டு நடக்கட்டும்னு சொல்லிட்டு யோசிங்க. அதுக்கப்புறம் கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சந்திரன் தசாபதி. சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து 8ல் போகிற காலம் திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கடக லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
10ஆம் அதிபதி மற்றும் உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதியாக வரும்பொழுது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ரொம்ப பெரிய ரிஸ்க்ஸ் எடுக்கக்கூடாது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகள் கொஞ்சம் எதிர்த்து பேசுகிறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். கடக லக்னமாக இருந்து ராகு தேசாவது, ராகு 8ல் இருக்கும்போது அயல்நாடு வெளி மாநிலங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. யாரையும் நம்பாதீங்க, கொஞ்சம் வந்து அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடக லக்னமாக இருந்து குரு தேசாபதி வந்து குரு வந்து 6 9ஆம் அதிபதி உங்களுக்கு 12ல் இருக்கும்போது வேலையில் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்புகள், அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தேசாபுத்தி வந்தாலும் சனி வந்து 7 8ஆம் அதிபதி 9 இருக்கும்போது அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புகள், வெளிநாட்டில் இருக்கிறவங்க சின்னதாக ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். கடக லக்னமாக இருந்து புதன் தேசாபுத்தி வந்தாலும் புதன் வந்து பார்த்தீங்கன்னா 3 12ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 8ல் வக்கரமாக இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்கள், ஒரு கற்பனையில் வந்து ஒரு பயத்தை உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் கடகலக்கணமாக வந்து கேது தேசாபுத்தி வந்துடும். கேது வந்து 2ல் இருக்குங்க. ஸோ 2ல் இருக்கிற கேது உங்களுக்கு வந்து கொஞ்சம் வெடுக்கெடுக்குன்னு பேசுகிற மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. சில நேரங்களில் ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளை சில பேருக்கு ஏற்படுத்துங்க. ஸோ கொஞ்சம் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் கடகலக்கணமாக வந்து சுக்கிர தேசாபுத்தி வந்துடும். சுக்கிரன் 4 11ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் குடும்பத்தில் உள்ள நபர்களிடம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு சார்ந்தவர்களுக்கும் நல்ல லாபங்கள், நல்ல பணம் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். ஏதாவது கமிட்மெண்ட் கொடுத்தா அதுக்கப்புறம் ஐயோ அம்மான்னு சொல்லி ஒரு டென்ஷன் ஆகிறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தவறான உறவில் இருந்து விடுபட, ஆண் பெண் வசியம், செய்வினை ஏவல் செய்ததற்கு திருப்பிவிட, கைத்தொழில் முன்னேற்றம் அடைய, எதிரி துரோகிகளுக்கு தக்க தண்டனை, குழந்தை பாக்கியம் யாருக்கு குறை இருந்தாலும் 5 மாதத்தில் உத்தரவாதத்துடன் குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண தடை எந்த வயது ஆனாலும் 3 மாதத்தில் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். 25 ஆண்டுகால அனுபவம், புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் உங்களது அனைத்து பிரச்சனைக்கும் உத்தரவாதத்துடன் சரி செய்வார். இனி ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போர் நடந்துட்டுருக்கு. ஸோ ஈரான், யூஎஸ், இஸ்ரேல், ஸோ இது கூட நிறைய அரபு கண்ட்ரிஸ்லாம் சேர்ந்து எல்லா பக்கமும் ஈரானை அட்டாக் பண்ணுறதும், ஈரான் வந்து அட்டாக் பண்ணுறதுமான விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. ஸோ இதோட உக்ரம் எப்படி இருக்கும் அப்படின்னும்போது நிறைய பிளானட்ஸ் வந்து அப்படியே அடுத்து வந்துட்டுருக்கிறது வந்து ஒரு பெரிய கொடுமையான விஷயம். ஏன்னா வந்து சனி மீனத்தில் இருக்கும்போது கடல் சார்ந்த பகுதிகள் பாதிக்கப்படும். அதே நேரத்தில் வந்து சனி வந்து உத்திரட்டாதியிலே இருக்கிறதும், இப்போது சூரியன் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரை ஒரு பெரிய ஒரு பிரச்சனைகளை கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா சூரியன் சனி அதுவும் ஒரு பெரிய ஒரு லெவலில் வந்து இந்த அட்டாக்கிங் ஃபோர்ஸஸில் வந்து 2 பக்கமே ஒரு பெரிய ப்ராப்ளங்கள் நிறையா வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடல் சார்ந்த நாடுகளில் பெரிய பாதிப்புகளை அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. சரி, இது எப்போ தான் ரிலீஃப் ஆகும் அப்படின்னிங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலீவ் ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும் அடுத்த இன்னொரு 1 வாரம் 10 நாளில் வந்து பார்த்தா செவ்வாயும் சனியும் மீட் பண்ணுற ஒரு காலகட்டத்தில் வந்து பெரிய ஒரு டிசாஸ்டர்ஸ், பெரிய ஒரு டென்ஷன்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா இப்போ ஏற்கனவே வந்து அவங்களோட வியூகம்லாம் வந்து வேறு மாதிரி போயின்னு இருக்குது. இதனால் வந்து ஒரு சில உலக நாடுகள் வந்து எங்கள் சைடு ஒன்றும் வரமாட்டாங்க, ஒன்றும் ஆகாதுன்னு நினச்சிட்டு இருந்த இடத்துலையும் பெரிய ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்னும் ஒரு 15-20 நாட்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா சனியை விட்டு மற்ற கிரகங்கள் நவர்ற வர இந்த சூழ்நிலை கண்டிப்பாக தொடருங்க. ஏன்னா இதுக்கு அடுத்து செவ்வாய் வரும்போது பார்த்திங்கன்னா அதோட அட்டாக்கிங் ஃபோர்ஸே வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் மாதிரியான ஒரு விஷயங்களே கொடுக்கும். ஃபைனல் டெஸ்டினேஷன் படம் மாதிரி தான். எந்த லெவலில் உக்கிரமாக அடிக்கணுமோ அந்த அளவுக்கு உக்கிரமாக அடிப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நமக்கு வந்து இந்த டென்ஷன்ஸ் ஒரு மாத காலகட்டங்கள் ரேண்டமாக பார்க்கணும்னா ஒரு மாதம் இந்த டென்ஷன் கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் இப்போவே பெட்ரோல் பங்க்லலாம் பார்த்தா நிறைய கூட்டங்கள், கேஸ் இதெல்லாம் வந்து இப்போவே நமக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துது. பட் அதுக்கான வருத்தம் வேண்டாம். ஏன்னா நம்ம கேஸ் வந்து இவங்களை டிபெண்ட் பண்ணி மட்டும் இல்லை, அது எல்லாமே நமக்கு நிறைய சப்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் நிறைய இருக்குது. ஸோ அங்கே வந்து கேஸ் வரும், பெட்ரோல் வரும், அதெல்லாம் ரஷ்யாட்டெல்லாம் வரும். அதனால் நம்ம அதை பற்றிலாம் நம்ம வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். ஏன்னா சேஃப்டி மெஷர்ஸில் மட்டும் இந்தியாவும் கொஞ்சம் கவனமாக, பட் இந்தியாவுக்கு பெரிய பாதிப்பு வராதனாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விலையேற்றங்கள் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து இதோட பாதிப்புகள் இன்னொரு மாதத்துக்கு இருக்கும் மேக்ஸிமம், ஒரு 15 to 20 days மேக்ஸிமம். அதுவரை கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் யாருன்னு. பட் இருந்தாலும் ரொம்ப வருத்தமான விஷயம். 2 பேர் ஒரு ஈகோவான ஒரு விஷயத்துக்காக இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ நாடுகள் இவ்வளோ உயிரிழப்பு தேவையா
உட்காந்து பேசி முடித்த ஒரு விஷயத்தை திடீர்னு இவ்வளோ பெரிய ஒரு வாரா பண்ணதெல்லாம் வந்து ரொம்ப கொடுமையான விஷயம். இதனால் இயற்கை அழிக்கப்படுறது, மனிதர்கள் இறக்கிறது, பில்டிங் காலியாகிறது, 10,000 பில்டிங்க்கு மேலே போச்சுன்னா அது உருவாகிறதுக்கு எவ்வளோ காலகட்டங்கள் ஆகும். இதெல்லாம் யோசிக்கும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு பெரிய பிரமிப்பை ஏற்படுத்துது. யோசிக்கணும், நம்ம யோசித்து என்ன பண்ணுறது, தாதா யோசிக்கணும். யார் தாதான்னு சொல்கிறது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், உலகத்தின் தாதா. அவர் வந்து யோசிக்கணும். அவர் யோசித்து என்ன பண்ணுறது, நிறைய நெருக்கடிகளை உருவாக்குறார். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இன்னும் மக்கள் வந்து ஒரு 20 நாட்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடை பெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட ஆண் பெண் வசியம் செய்வினை ஏவல் செய்ததற்கு திருப்பிவிட கைத்தொழில் முன்னேற்றம் அடைய எதிரி துரோகிகளுக்கு தக்க தண்டனை குழந்தை பாக்கியம் யாருக்கு குறை இருந்தாலும் 5 மாதத்தில் உத்தரவாதத்துடன் குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண தடை எந்த வயது ஆனாலும் 3 மாதத்தில் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். 25 ஆண்டுகால அனுபவம் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் உங்களது அனைத்து பிரச்சனைக்கும் உத்தரவாதத்துடன் சரி செய்வார். ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும்.